கூப்பிட்டா. என்ன இருந்தாலும் பொண்ணு இல்லை அம்மா, முதல்ல உன்னை பார்க்க போறா. பெத்ததுலேருந்து பார்க்கல, இந்த அளவு வளர்ந்து நிற்கிற, உன்னை பார்க்கறது இப்படியா பார்க்கும், இந்தாடா இந்த வாழை இலையாவது மறைச்சிட்டு போடான்னு வாழை இலை தூக்கி போடுறான். வாழை இலையை எடுத்துக்கிட்டு புள்ள போய் அம்மா முன்னால நிற்கிறான். வந்துட்டியா துரியோதனா? வந்துட்டேன் அம்மா. என் முன்னால வந்து சரியா நில்லு. சரியா நின்ன உடனே கண்ணில் இருந்து அந்த திரையை விலக்கி தலையிலிருந்து அப்படி பார்க்குறான் அம்மா. அந்த சக்தியை முழுக்க பாய்ச்சறா உடம்புல. பார்த்தா இலை மறைச்சிருக்கு. கண்ணை மறுபடியும் மூடிக்கொண்டு சொன்னாள், வஞ்சகம் செய்து விட்டான் கண்ணன். என் பிள்ளையை இழந்து நான் தவிக்க போகிறேன். நாளை நான் எப்படி பிள்ளைகள் இல்லாமல் சாவேனோ, அவனும் பிள்ளைகள் இல்லாமல் அனாதையாக சாவான் என்று சாபமிட்டாள் காந்தாரி என்கின்ற மகாபாரதம் சொல். இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்?